மல்லையபுரம்ங்கிற கிராமத்துல 3 வருஷமா மழையே இல்ல. வறட்சியும் பஞ்சமும் அதிகமா இருந்ததால கோயில் பூசாரிகிட்ட குறி கேக்குறாங்க. அதுக்கு பூசாரியும் அழகர் சாமிக்கு தேர் திருவிழா நடத்தினீங்கன்னா கண்டிப்பா மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஊர் மக்களும் அழகர் சாமியை குதிரையில ஏத்தி ஊர்வலமா வந்து திருவிழா நடத்தினா கண்டிப்பா மழை பெய்யும் அப்படின்னு நம்பி திருவிழாவுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாங்க. திருவிழாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மரக்குதிரை காணாம போயிடுது. ஊர் பெரியவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மலையாள மந்திரவாதி ஒருத்தர் இருக்காராம்பா, வெத்திரையில மை போட்டு காணாம பொருள் கண்டுபிடிச்சு கொடுத்துறாரா, அவரை போய் கூப்பிட்டு வந்து பாப்போம்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த மலையாள மந்திரவாதியும் 3 நாள்ல குதிரை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே 3 நாள்ல ஒரு குதிரை வரும். ஆனா அது ஒரு உயிருள்ள குதிரை. அந்த மந்திரவாதியும் அந்த மரக்குதிரை தான் இந்த மாதிரி மாறி வந்திருக்கு, இதுதான் அழகர் சாமியோட குதிரை அப்படின்னு சொல்லி ஊரையே நம்ப வச்சிருக்காரு. அந்த குதிரை வந்த நேரம் அந்த ஊர்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. திருவிழாவுக்கான வேலைகளும் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒருத்தர், இது என்னோட குதிரை, பிறந்ததுல இந்த குதிரை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன், பட்டாசு வெடி போட்டதால அந்த சத்தத்துக்கு தான் இது மிரண்டு ஓடி வந்துருச்சு, இது என்னோட குதிரை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா அந்த ஊர் மக்களோ இது எங்க சாமியோட குதிரைன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு அவரையும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அந்த குதிரையோட சொந்தக்காரரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி ஏன் குதிரை சார், கொடுக்க மாட்டாங்க, என் பேர் அழகர் சாமி அப்படின்னு சொல்றாரு. போலீஸும் அழகர் சாமியும் உட்கார வச்சு ஊர் பெரியவங்கள்ட்டையும் பேசுறாரு. இந்த மாதிரி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் குதிரையை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்ல பெரியவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அழகர் சாமிக்கு ஒரு பொண்ணோட நிச்சயமாயிருக்கும். நிச்சயத்துக்கு அப்புறம் தான் அந்த குதிரை காணாம போயிருக்கும். அந்த பொண்ணோட அப்பாவோ, நீங்க உங்க குதிரையோட வந்தீங்கன்னா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், உங்கள்கிட்ட குதிரை இல்லைன்னா உங்களுக்கு எந்த வருமானமும் இருக்காது, வருமானம் இல்ல ஆளுகிட்ட நான் எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த கல்யாண பொண்ணு அழகர் சாமி கிட்ட தனியா வந்து, எப்போ நீங்க பூ வச்சுட்டு போனீங்களோ அப்பிலிருந்து உங்களை தான் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், குதிரையோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ளேயே இந்த திருவிழா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த திருவிழா நடந்துச்சா இல்லையா, குதிரை அழகர் சாமிக்கு கிடைச்சதா இல்லையா, அந்த ஊர் பிரசிடண்டோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்ல பெற ஒரு சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. இவங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் ஆச்சா இல்ல அப்பாவை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த ஊருக்கு மழை பெஞ்சுதா இல்லையா, அந்த ஊர் செல்வ செழிப்போட வாழ்ந்துச்சா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதை. அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த மரகுதிரை யார் தான் திருடினா, எதுக்காக திருடினாங்கன்றது அந்த படத்தோட ஹைலைட்டே.